நேரத்துடன் இணைந்து செல்வோம். சின்ன குட்டி சூடோடு வரும் வேளை வணக்கம் வாங்க. சரியான குளிர் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பரம்பு 1007. நான் இன்றைக்கு குமாரசாமி புலவரை பற்றி நான் வாசிக்க வந்துள்ளேன். யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் என்ற ஊரில் குமாரசாமி புலவர் பிறந்தார். இவர் ஒரு சிறந்த தமிழ் புலவர். குமாரசுவாமி புலவர் சிறுவனாக இருந்த பொழுது பல பாடல்களை பாடியுள்ளார். இவர் ஆறுமுக நாவலருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். சைவப்பிரகாச வித்தியாசாலை எனும் தமிழ் பள்ளி சி.வை. தாமோதர பிள்ளை என்பவரால் முதல் கட்டப்பட்டது. இப்பள்ளியில் குமாரசுவாமி புலவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். இவர் மதுரை தமிழ் கழகத்தில் உறுப்பினராக இருந்தார். குமாரசுவாமி புலவர் நோய்வாய்ப்பட்ட போது இவரின் மாணவரான பண்டிதமணி கணபதி பிள்ளை இவருக்கு பணிவிடை புரிந்தார். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய வாசிப்பது நான் இந்த பாடநூல்ல இன்றைக்கு நான் சொற்களை வாசிச்சு காட்ட போறேன். இது என்ன? இது செண்பகம். அது என்ன? அது கட்டெரும்பு. இது என்ன? இது திண்ணை. அது என்ன? அது நெற்றி. இது என்ன? இது வெட்டி. அது என்ன? அது பெட்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் ஆயலவர் பற்றி வாசிக்க போறேன். நாம் எப்பொழுதும் ஒருவருடன் ஒருவர் அன்புடனும் மதிப்புடனும் பழக கற்றுக்கொள்ள வேண்டும். எமது உறவுகளுடன் மட்டுமே அன்புடன் பழக்காது எமது ஆயலவரோடும் அன்புடனும் மதிப்புடனும் பழகுதல் வேண்டும். ஆயலவர் என்றும் எம் அருகில் இருப்பவர். அவர்கள் இனத்தால் மொழியால் வேறுபட்டாலும் அவர்கள் என்றும் எம் ஆயலவரே. எங்களுக்கு ஏதும் இடர் என்றால் எங்கள் உறவுகள் வருவதற்குள் உடனே வரக்கூடியவர்கள் எமது ஆயலவரே. தூரத்து தண்ணீர் ஆப்பதுக்குதவாது என்று எம் முன்னோர் அழகாக பழமொழி மூலம் சொல்லி வைத்துள்ளனர். நன்றி, வணக்கம். தண்ணி ஆபத்துக்கு உதவாது. நன்றி, வணக்கம். நான் மீஷ். நன்றி, வணக்கம். தொடர்வது உரை எம்பு நேரம். வணக்கம், வாருங்கள். கழுவுறாரு சட்டி வாரு கழுவுப்படுது. இல்ல ஊரல் வரத்திருக்கிறேன். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்று ஒரு எறும்பு 1007. நான் இன்றைக்கு இந்த இனிப்புகளை பற்றி சொல்ல வந்துள்ளேன். இந்த இனிப்பை பாருங்கோ, இதுதான் மோவா பிளாக்ஸ். இது அதே பேரில் இது இருக்கு. இது ரெண்டும் அதே வகைதான். இந்த ரெண்டு வகையும் வித்தியாசமானது. அதுக்கு இதே மாதிரி இருக்கணும். அதுக்குள்ளதான் இப்படியானது வளங்கள் வரும். இதில் எனக்கு மிகவும் பிடிச்சது இதுதான். இதில் ஆரஞ்சு இருக்கு, இதில் ஸ்ட்ராபெரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். இது நாங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என் தம்பிக்கும் பிடிக்கும். இதுதான் ஒரு ஸ்ரீங்கம். இது ஸ்ரீங்கம் இருந்ததுனால நான் சாப்பிட்றேன்னா இது சின்ன நாவழைக்கு தான் நாங்கள் விழுங்கணும். இது சின்ன பிள்ளைகளுக்கு தொண்டையில் ஒட்டிப்போம். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே ஒரு அன்பு. நான் இந்த சுசத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பக்கெட் மாதிரி விதமாகவும் இருக்குது. சின்ன கட்டை பெருசு எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் கைப்பிடி இருக்குது. இந்த பழங்கள் ருசியில் விதமாகவும் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது.
நாங்கள் ஈஃபில் டவர் பார்க்க போயிருக்க அதில் ஈஃபில் டவர் சத்தும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டிருக்கிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, இப்படி எனக்கு இது எனக்கு விதம் விதமும் சாப்பிடவும் இப்படி சக்கரையும் விதம் விதமாகவும் இருக்குது. பழங்கள் இந்த ருசியில விதம் விதமான நிறங்களும் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த கிண்டர் ஹாப்பி ஹிப்போ பிஸ்கெட் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து கிண்டர் ஹாப்பி ஹிப்போ பிஸ்கெட். அதில் ஹிப்போட மவுத் தெரியுது. அதில் ஹேசல் நட் அதில் மேலே போட்டிருக்கு. அதில் 5 பேக்கெட் அதில் போட்டிருக்குது. அதில் கிறிஸ்பியாக இருக்குது. அது வந்து மில்கி, அதில் பீனட் பட்டர் அதில் போட்டிருக்கு. அதில் கிறிஸ்பி வேஃபர் அதுவும் போட்டிருக்குது பாருங்க. இதில் நோ ஆர்டிஃபிஷியல் கலர், நோ ஆர்டிஃபிஷியல் அது நோ ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஹைட்ரோஜெனேட்டட் ஃபேட்ஸ் அதில் போட்டிருக்கு. அது இன்றைக்கு வந்து இந்த ஹாப்பி ஹிப்போ பிஸ்கெட் வந்து நான் எடுத்து சாப்பிட போகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த 2 டக் பற்றி சொல்ல போகிறேன். அதில் 2 டக்ஸ் தெரியுது. அதில் 2 ஃபீட்டால் வாக் பண்ணி கொண்டு போகுது. அதில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் அதில் பெயிண்ட் பண்ணி இருக்குது. பீக்கும் தெரியுது. அதில் பெக் பண்ணி கொண்டு போகுது. அதில் கிராஸ்லேருந்து அங்கால பார்த்தேன். நான் அங்கால வந்து வாக் பண்ணி கொண்டு போகுது. அந்த 2 டக் வந்து 2க்கு பசிக்குது. அங்கால ஹங்கிரியாக வந்து அப்படியே கொத்தி கொண்டு போகுது. அதுக்கு பிறகு 2 டக்ஸ்லாம் பார்த்த பிறகு அங்கால போனான். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 2 டக் டக்ஸ் டக்ஸ் டக்ஸ். வணக்கம், நான் அமீஷ். அதுகள இன்றைக்கு நான் இந்த யூரோஸ்டார் கிங்ஸ் கிராஸ் பேங்க்ரஸ்ல அந்த பொம்பளை பியானோ வாசிக்கிறான்னு சொல்ல போறேன். அந்த பொம்பளை இல்ல, பெண்மணி. சரி, வணக்கம், வாருங்கள். அந்த பெண்ணு சொல்லுங்க. வாசிப்பவர் வந்து ஆத்மீக குமாரசாமி பிள்ளை பற்றி மிக அழகாக கணக்க சொல்லியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். அமிர்தன் ஒவ்வொரு பொருட்களை வெட்டி வைத்து அதுக்கு சொல்லி கொண்டிருந்தார். மற்ற அயலரை பற்றி அமிர் வாசித்திருந்தார். உரியரம்பில் அத்மியா இனிப்பு ஒரேஞ்சு சாப்பிட்ற அந்த ஒரேஞ்சு தான் ஸ்ட்ராபெரியும் சுவிங்காம் அதை காட்டி எனக்கு விருப்பமாம். 2 பேரும் தம்பிக்கும் விருப்பம்னு சொன்னேன். அமிர்தன் ஈவில் டவரில் போய் அந்த பொம்மம் சூப் மொழிப்பம், அது பொலிப்பம்னு சொல்கிறேன், மொழிப்பம்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இங்கே அதை வாங்கி 2 காட்டியிருந்தார். அந்த தடியுலேருந்து சூப்பர் அது 2ஐயும் காட்டியிருந்தார். மற்றது லோலிபாப்பா. அமீர் அந்த ஹாப்பி ஹிப்போ உண்டு அந்த பிஸ்கட்டை காட்டி வாங்கின்னு வந்து வச்சுட்டு அதை தான் சாப்பிடுவாருன்னு சொல்லியிருந்தார். மற்ற டக்கு அது நீட்டியான டக்கு பார்த்து 2 ஒன்று பற்றி அதை சொல்லியிருந்தார். 3 வாழ்த்துக்கள். நல்லா ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறா லோஜனி. ஆனால் கேட்டா சொல்லுவார், நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது. வணக்கம் அனைவருக்கும். நான் பரமேஸ்வரன். ஆத்மீக மாசாமி புலவரை பற்றியும் அமிர்தன் செம்பகம் கட்டெரும்பு பற்றியும் அமிஸ் என்ன கூறியிருந்தார்? அயலவர்களை பற்றி கூறியிருந்தார். மற்றது உரையரம்பில் ஆத்மீக இனிப்பும், மற்றது அமிர்தன் அந்த லொலிபாப் சின்ன உருண்டை அந்த போட்டு அதுவும் அந்த ஈஃபில் அது இவற்றை வர இல்லை போல அந்த இப்பத்த இது எனக்கு தெரியல என்னத்தை பற்றி கூறியிருந்தாருன்னு அமிஸ் தட்டிச்சுதல் போட்டேன்னு கேட்க இல்லை.
சரியா நன்றி. நேற்றையா ஈபிள் டவர் அந்த பரேக்க நடந்துள்ளது. அவர்கள் மூவருக்கும் வாழ்த்துகள். எல்லாம் மாணவரிலான் விதி போல கிடக்கு. ம். அமிஸ் ஆத்மிகா நல்லா வரதல் நடக்குது. ஆறு நேவிஸ் அவர்கள் வருவார். அவருக்கு காது கேட்கிற குறை போவானுமோ வருவார். நான் அங்க நிப்பாட்டேன், சொல்றது கேட்கிறே இல்லையோ. நான் நிப்பாட்டேன். அப்படி சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே. சார் நன்றி. ஈஸ்வரன் வாருங்கள். வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் அணியக்கா, வணக்கம் நேயர்களே, எல்லோருக்கும் அன்பு வணக்கம். ஆம், சிறுவர்கள் நிகழ்வு வாசிப்பரம்பூர் அரம்பு கேட்டேன். முதலும் தினக்கவி கேட்டேன். நேரம் கருதி நான் பிள்ளைகளோடு நிற்கிறேன். ஆத்மிகா குமாரசாமி புலவரை பற்றி கூறினார். அவர் ஆசிரியராக இந்தியாவில் படித்தவர். கணைப்புள்ள பண்டிதர் அவரின் மாணவர். அதிபராக இருந்தார். ஆசிரியராக இருந்து நாட்டுக்கும் பிரதேசத்துக்கும் சேவை புரிந்தவர். இதே வேளையில் பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்களின் குரு குமாரசாமி புலவர். கிழக்கு மாகாணத்தில் புலவர் மணியும் வட மாகாணத்தில் பண்டிதமணியும் 2 பண்டிதர்கள் இருந்தார்கள். 2 சமய பெரியார்கள் இருந்தார்கள். கிழக்கு மாகாணத்தில் விபுலானந்தர், வடக்கு மாகாணத்தில் ஆறுமுக நாவலர். இதையும் நான் என் கருத்தாக உட்புகுத்தி அமிர்தன் அது என்ன இது அது என்ற விளக்கமாக அது இது என்று கூறினார். அமீஸ் ஒருவருடன் அன்புடன் பழக வேண்டும் என்பதை விளக்கமாக கூறினார். அயலவர்களுடனும் அன்புடன் பழக வேண்டும். அதால் நன்மைகள் பல. உதாரணமாக தூரத்து தண்ணீர் ஆபத்துக்கு உதவாது என்பதை சுருங்கி கூறினார். உரையரம்பு ஆத்மிகா ஒரே மாதிரியான 2 பாக்கெட் இனிப்பு பண்டங்கள் சூட்டப்பட்ட பாக்கெட்டுகளை கூறினார். 2 நிறங்களில் ஒரே விதமான இனிப்புகளை. அமிர்தன் அவரும் இனிப்பு பிடித்து உறிஞ்சுவதற்காக தண்டுடன் தண்டுடன் அமைந்த அந்த இனிப்பு. இருவரும் இனிப்புடன் நின்றார்கள். அமீஸ் பிஸ்கட்டுடன் நின்றார். ஹாப்பி ஹிப்போ நின்றார். 2 டாக்ஸ் அதையும் வீதியில் கண்டதை காட்டி உருவகம் செய்தார். எல்லோருக்கும், எல்லா சிறுவர்களுக்கும் நன்றி கூறி தொடருங்கள் என்றும் வண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம். நன்றி நன்றி. ஒரு இதனும் பார்க்க டூப்ளிகேட்ல வடிவா இருக்கட்டும். ஏதோ ஒரிஜினல் லெட்டருக்கு, எது டூப்ளிகேட் லெட்டருக்கு? அந்த படத்தை பின்னால இருக்கிற டூப்ளிகேட், பின்னால இருக்கிற ஒரிஜினல். அதான் பின்னாலே இருக்கிறதான் சொன்னான். அப்ப முன்னுக்கு அண்ணா என்ன மொட்டை புள்ள எடுத்துட்டாரோ? இருக்கலாம். மிக சிறப்பு அண்ணா. மற்றது நானும் எடுக்கல அவர் வாசி பரம்பு கேட்கல. இப்ப நீங்க சொல்லிக்கலான்னு தண்டேன், நான் பார்த்து கொள்றேன். மற்றது ஒரே அரம்புல எனக்கும் அந்த லொலிப்பம் விருப்பம். ஆமாம், நானும் இலங்கையே போயிருக்கல முன்னர் வாணி. நான் ஒவ்வொரு முறை போயிருக்கல. எங்களை அம்மாக்கு நான் இந்த கொண்டையை கொடுக்குறேன். அவருக்கு அந்த பல்லு கொஞ்சம் கஷ்டம் வந்து போட்டு சூப்புறதுக்காக நெடுகளும் கொண்டைய கொடுத்து அக்காட்ட கொடுத்து விட்டா ஒவ்வொரு நாளும் உண்டு கொடுப்பாரு. அதே பழக்கத்துல இப்ப அது பேரங்களுக்கு அந்த பெருசா இருக்குது இல்ல, பெரிய தொழிப்பம் விளையாட்டு சாமான்கள் போட்டு அது வாங்கிட்டு போறது. இப்ப கொஞ்சம் பேர் தானே, 6 பேர் ரெண்டா யோசிச்சு பாருங்க. அதான் 6 பேரு கொண்டு போகணும். அப்படி மிக சிறப்பா இருக்குது. எனக்கு அந்த இவர் காட்டுன உடனே இந்த ஞாபகம் தான் வந்தது. அப்படியா அது உன்னை வாங்க வேணும். சரியா, சிறப்பு. நன்றி. சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. அனைத்து குட்டிகளுக்கும் நன்றி. நன்றி. என்னென்ன சொல்றீங்க? விளையாட்டு சாமான்களையும் இந்த அழகு பொருட்களையும் இந்த விற்பனை நிலையங்களும் உற்பத்தி செய்வது சிறுவர்களையும் பெண்களையும் வைத்துத்தான் இந்த வியாபாரம் உலகில் கிண்டரை கண்டு விற்பார்கள்.
அதை இந்த அந்த பிள்ளையோட இதுல பார்க்க வாணி சின்ன சின்ன அந்த பொம்மியல் செய்யறாது இதெல்லாம் இங்க நான் எங்கட இவற்ற கம்ப்யூட்டர்ல அடுக்கி வச்சிருந்து போட்டு போன முறை பெட்டி போடைகளை ஒரு 25 தானம் போட்டு விட்டேன். அந்த சாக்லேட் மாதிரி என்ன பண்ண அந்த முட்டை சாக்லேட் இருக்குல்ல அதான் சின்ன சொல்றேன் சின்ன கிண்டர் அதை அதுக்குள்ளே இருக்கு அதை மேலால கொஞ்சம் சாக்லேட் மாதிரி வச்சிருப்பாரு கொஞ்சம் சாக்லேட்டை உள்ள வச்சுட்டு எடுத்தா சும்மா சின்ன சின்ன டாய்ஸுக்காகவே அவர்கள் விலையை கூட்டி வைக்க இந்த பிள்ளைகள் வாங்குங்க. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் பிசினஸ். இப்பவும் கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கிறாரு. எங்கட எங்கட வீட்டை இருக்கிற சின்ன பிள்ளை வாங்கி வாங்கி எப்பால வந்துட்டு சாப்பிடும். அப்ப பிசினஸ் அந்த தான். ஸ்டிக்கரோட அந்த இதை எடுத்து வச்சு விடுவாரு. நான் ஒட்டி ஒட்டி போட்டு வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நரவுக்கு வருகின்றது வாசிப்பரும்பு உரையரும்பு. நன்றி, வணக்கம்.